ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் இருக்கேன். எங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூர்கிராமில் இருக்குங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு வண்டி ஒன்று நிற்குதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 9ஆகுதுங்க. இங்கே ஒரு 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணிக்கு வந்து டோக்கன் போடுவாங்க. இங்கேருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே ஆடியோ டோக்கன் சொல்லுவாங்க. பர்மிட் மாதிரி போடுவோம். அது பிறகு வெயிட் பண்ணிட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் போட்டாங்க. போட்டு அப்படியே கிளம்ப போனோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நிற்கிற இடங்க. தமிழ்நாட்டு வண்டியில் நிறைய நிற்கிது. பின்னால் ஒரு 10 வண்டி நின்றுருந்துச்சு. வழக்கமாக அந்த பங்கில் நிறுத்துவாங்க. பங்கில் வந்து நிறைய வண்டி ஆல்ட் ஆகும். அவங்க நைட்டு தான் எடுப்பாங்க. நிற்கிற வண்டியில் அதிகமாக நைட்டு தான் எடுக்கும். எதுக்காக நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி, ஆந்திரா வண்டி. இது வந்து மீனுங்க, மீன் லோடு. நம்ம ஊர்லலாம் கூலிங் இதில் வச்சு கண்ணீரில் வச்சு ஏற்றிட்டு போவாங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக மீன் தாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோவா தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், ஸ்மெல் அடிக்கும். இதில் இப்போ தான் மீன் ஓட்டுறது வந்து அசாம் போகுதுங்க. டோக்கன் போட்டாச்சுங்க. போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. மணி 10 தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த வெயில். 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை, அந்த மழை வந்துச்சு. இப்போ வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழையே கிடையாது, வெயில் தான். குவாஹாட்டி லைன் அசாம் போகிற பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக மழைங்கிறாங்க. நிறைய குடும்பம், ஒரு 6 லட்சம் குடும்பம் பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லி நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மால்டா அப்படிங்கிற ஊர் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. ரோட்டு வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க பாருங்க. கார்லாம் சைடில் பொழுது பழிச்சிட்டு போகிறாங்க. சரியான டிராஃபிக்குங்க. 1/2 மணி நேரமாக இருந்தேன். ஸோ நைட்டில் வந்தால் தால்குலாவில் வந்து ரயில்வே கேட்டு பாஸ் பண்ண முடியாது, டிராஃபிக் சொல்லி போட்டு பகலில் வந்தால் இங்கே ரூட்டு வேலைங்க பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் நின்றுருக்கு. அந்த பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே வழியாக தான் விட்றாங்க வண்டியெல்லாம். பைக் வருதுலாம் அந்த வழியாக தான் விட்றாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு, அந்த பக்கம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு மாற்றி மாற்றி விட்டுருக்குறாங்க. இந்த லாரியில் பாருங்க கயிறு எப்படி வரிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த கயிறு அவுக்கிறதுக்குள்ள போதுமானாயிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனால் அவங்களே வழியை பிரித்து விட்றாங்க. அதுக்குள்ளே லாரியில் ஏறிட்டு போகிறாங்க. லாரி கார்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராய்காஞ்ச் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி நிற்கிறேங்க. ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஹோட்டலில் தான் சாப்பிட்டேங்க. தயிர் வாங்கி நான் காலையில் சாப்பிட வச்சுருந்தேன். சாப்பிட்டு வெயிலுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ராய்காஞ்ச் அப்படிங்கிற ஊர் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. ஒரு டோல் வந்திருக்கோம் ராய்காஞ்ச் தாண்டி. பைபாஸ் ஒரு டோல். இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. பைபாஸ்லாம் வேலை ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து ஓட்டுறாங்க. இப்போ வரைக்கும் 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 9 மணிலேருந்து மணி இப்போ 4 ஆகுது. அப்படியே மொல்லா வருங்க. இந்த ஸ்பீடு நம்மளுது 30 தான் ஸ்பீடு. இந்த அளவுக்கு ஓட்டினா தான் 30-35 வரலாம் மைலேஜே வரும். 30 to 35 ஓட்டணுங்க. ஒரு சில மணிலாம் 50-50க்கு மேலே ஓட்டினா தான் மைலேஜ் வரும். நம்ம மணி அப்படியே ஆப்போசிட்டு. ஆனால் சரியாக மழை வர மாதிரி இருக்குங்க. பாருங்கள், அப்படியே எல்லாம் கருக்கில் ஏறிட்டு இருக்குது. அதெல்லாம் குளுக்கம், சரியான குளுக்கமாகவும் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரங்க முட்டை ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை லோடு போகுதுங்க. பக்கமாக வந்துட்டு டால்குலாக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பைபாஸ் ஃபுல்லாக வேலையாயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டாக மூர்கிராம்லேருந்து இந்த பக்கம் வர வரைக்கும் 4 டோல்கேட்டுங்க. டால்குலா வர வரைக்கும் ஆல்ரெடி 3 கிராஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 4. எப்போ வேலையாகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதெல்லாம் சோளம் சீசன்லாம் எடுக்குதுங்க. ஒரு நாளைக்கு எல்லாம் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சோளம் வந்து அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அது காய வச்சுருக்காங்க ரோட்டில். அப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டர் பார்க்குறேங்க. ரோடு ஃபுல்லாக சோளம் உதிர்த்து எல்லாம் காய வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அடிச்சுட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேனாக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. சிலிகுரி பக்கத்துலைங்க மேனாக்குடி, சார் மைனாக்குடின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி மேனாக்குடி டோல்கேட் இருக்குது. சாரி டோல்கேட்டுக்கு நம்ம பாருங்க ரயில்வே கேட் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நிற்கிறேங்க. ரோடு பிளாக் ஆகி ரயில்வே கேட் தாண்டறதுக்கு அத்தனை வண்டி நிற்கிதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபராகா டோல்கேட் வந்துச்சுங்க சிலிகுடி. அங்கே ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் வர வண்டி தான் வருதுங்க, 2 வண்டி. இங்கே போகிறக்கே இன்னும் 2-3 கிலோமீட்டர் போடுங்க. இதை தாண்டறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் போல தெரியுது. எல்லாம் வண்டி வருதுங்க. ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் வண்டியை ஓட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ரோடே கிளியராக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்து லைனில் நின்னாங்க. கரெக்டாக இப்போ 2 மணிக்கு ராஸ் ஆகிறோம். இப்படி நீங்கள் பார்டரெல்லாம் பாஸ் பண்ணி அன்லோடிங் பாயிண்ட் போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி பார்டர் போகும்போது வெடிஞ்சிரும். பார்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்படியே போயிட்டுருக்குறோம். வெடிஞ்சே போச்சுங்க. ஒரு 3 மணிக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 6 ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம அன்லோடிங் பாயிண்ட் போக முடியாது. நீங்கள் எல்லாம் ஆல்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோல்கேட் வந்துட்டேங்க. டோல்கேட் வந்துட்டு அதாவது கடை இருந்துச்சுங்க. சமையல் சரி டைம் ஆகி போச்சு. சாப்பிட்ற உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பூரி சொல்லியிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பூரி கொண்டு வராங்க. இது வந்து குழம்பு துடி வேலை தராங்க கப்பில். பூரி பாருங்கள் எதில் கொண்டு தராங்கன்ட்டு பேப்பருங்க. நம்ம ஒன்று வச்சு பிளேட்டு இலையில கொடுப்பாங்க. பேப்பரை வச்சு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் பார்டர் வந்துட்டேங்க. வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சு அஸ்ஸாம்குள்ளே வந்தாச்சு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிற்கிது பார்க்கிங்கில். அந்த வண்டி தான் லாஸ்ட்டு வண்டியிலே. இப்படியே நான் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்கலான்னு வந்தேங்க. மட்டன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆகிடுச்சுங்க. சாப்பாடு ஆகி வெங்காயம் மிளகாலாம் போட்டு இந்த பக்கம் தாளிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குதுங்க. மட்டன் போட்டு கொதித்து வந்தோடனே இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க. சரிங்க வெயிலுங்க. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயிலுங்க முடியல. எப்போ நிற்கிறதுக்கு வண்டியே இருக்காது. அதிகமாக காற்று இருக்கும். வெயில் தான் அடிக்குது. வண்டி சுற்றி நிறைய வண்டி நிற்கிதுங்க. சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. செஞ்சு முடிச்சுட்டு குளிக்க போயிட்டு இருக்கிறேங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுலான்ட்டு போயிட்டுருக்கிறேன். பாருங்கள் பார்க்கிங்கில் தமிழ்நாட்டு வண்டி நிற்கிது. டிராக்டர் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று நிற்கிதுங்க. நான் வண்டி பின்னாடி நிற்கிது. குளிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். மணி பேர் 1:30 ஆகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸோடய குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு வண்டிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பின்னாட தொட்டி பாத்ரூம் அதில் இருக்குது. இங்கே தான் குளிச்சேங்க. குளிச்சுட்டு அப்படி போயிட்டுருக்குறோம். இப்போ உள்ளே 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் போல் தெரியுதுங்க. அவ்வளோ பெரிய பார்க்கிங்க. டிராக்டர் இது ட்ரெய்லர் நிற்கிது. அந்த வண்டிங்க அது அந்த பக்கம் தமிழ்நாட்டு வண்டிகள் நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுதுங்க. எல்லா வண்டி கிளம்பி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்க நம்ம வண்டி மட்டும் அங்கே தனியாக நின்றுருக்குது. அதாவது இந்த பக்கம் தமிழ்நாட்டு வண்டியில் நிற்கிதுங்க. உள்ள ஒரு 15-20 வண்டி நிற்கிதுங்க. இந்த பக்கம் அந்த லாஸ்ட்டில் நிற்கிதுங்க. அதாவது சில இந்திக்காரங்க வண்டி நிற்கிதுங்க. என்னாச்சு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் இருட்டு கட்டினா எடுத்தால் கிளம்ப கரெக்டாக இருக்குங்க. நீ 6 தான் ஆகுது. ஒரு 7 மணிக்கு எடுத்தோம்னா காலையில் அங்கே வர கரெக்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 பக்கம் ஆகுதுங்க. 3:30 மேலே ஆச்சு. அப்படியே குவாட்டி என்ட்ரி ஆகிட்டுங்க. நம்ம ஸ்பாட்டுக்குன்னு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே போயிட்டுருக்கோம் இரும்பு பாலத்து மேலே. இப்போ நான் போகிற பாலத்துக்கு பார்த்திங்கன்னா ரயில் போகுங்க. ஒரு டைம் காட்டில் நினைப்பேன் காட்ட முடியாது. ஏன்னா லாரி வந்து பகல் அலௌடு கிடையாது.
இப்போ ஏர்போர்ட் ரோடு. அப்போ ஒன் டைம் இதில் தான் வந்தேங்க. கோல்பாராலேருந்து ஒரு டைம் லோடு இறக்கிட்டு வந்துருப்போம்ல, பாலத்துக்கு அடியில் தான் வந்தேங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுதுங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இதான் பார்க்கிங்க. இங்கே தான் லோடு இறக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கயிறு கட்டி எடுத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த கயிறு கட்டி தான் இறக்க போகிறோம். நிறைய வண்டி தமிழ்நாட்டில் நிற்கிதுங்க. கயிறு கட்டி ஏற்றிட்டு வந்தாங்களாமா. அப்படி இப்போ தான் நம்ம கயிறு அவுத்து விட்டுருக்குறேங்க. பாய் 4 மணிக்கு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வெடிஞ்சிருச்சுங்க சுத்தமாலும். ஓகேங்க, நான் கயிறில் அவுத்து விட்டு அவங்களுக்கு சுற்றி அப்படி காட்டுறாங்க. கயிறில் அவுத்து விட்டாச்சுங்க. இன்னும் இது எடுக்கல. பாய் தார்பாய் மடிக்கலான்னு எனக்கு மழை வந்துட்டுருக்குது. அதனால் எதுவும் பாய் மடிக்கிறீங்க. அங்கேருந்து வண்டியில் மாற்ற வருவாங்க ஆட்டோவில். அது வந்ததுக்கப்புறம் தான் தார்பாய் மடிக்கணும் கொஞ்சம். இந்த பார்க்கிங்னு பார்த்திங்கன்னா பின்னாடி தமிழ்நாடு லாரி ஆஃபீஸ் ஒன்று இருக்குதுங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி ஆஃபீஸு. இங்கே தான் ஃபுல்லாக லோடு எடுத்துவாங்க. தமிழ்நாடு வண்டியெல்லாம் அதிகம் வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் பாயில் அவுத்தாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுதுங்க. அதுதான் ஆளெல்லாம் வந்தாங்க. வந்து இந்த ஆட்டோவில் தான் லோடு மாற்ற போகிறாங்க. இப்போ டாடேஸ் இதில் தான் இன்னொரு டாடாசி நிற்கிது. அதில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இறக்கிட்டு இந்த பக்கம் இறக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுதுங்க. லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. முடிய போகுது. வெயிலே இல்லைங்க, ஆனால் குளுக்கம் பாருங்க. வேத்து எப்படி ஒன்று கொட்டுதுங்க. நட பாருங்க அப்படியே. லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. முடிய போகுது. டாடேஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. காட்டியிருப்பேன். சுடுன்னு உளுந்தே இதுக்கு மூஞ்சி தொடச்சாலுமே துணியும் வச்சுக்கிறாங்க பக்கத்துலேயே. அவ்வளோ குளுக்குங்க. ஒரு துளி வெயில் இல்லை. மேகமட்டமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா லோடு ஏற்றிட்டு வந்து 2வது நாளுங்க. நேற்று கயிறு கிட்ட இறக்கணுங்க. இறக்கிட்டு அங்கே ஆல்ட் ஆகிட்டோம் பார்க்கிங்கில். 2வது நாள் இங்கே முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க அந்த லோடு இறக்க வந்தோம். இது வந்து வேறு ஒரு குடோனுங்க. ஜூஸ் லோடு இறக்குற பக்கம் பாருங்க. பாயெல்லாம் ஊற்றுட்டுருக்குறோம். பாயெல்லாம் ஊற்றுட்டுருக்குறேங்க. இந்த இடத்துல இறக்குவாங்க லோடு.